மீன் சாப்பிட்றதுனாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. அதுவும் இந்த ஒரு மீன் யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, இதனோட ஆரோக்கிய நன்மைகள் என்ன? அது எல்லாமே பார்க்கலாம். பெரும்பாலும் குழந்தைகளுக்கும், வயதானவர்களுக்கும் ரொம்ப ஏற்ற ஒரு மீன் வகை. அதனுடைய மருத்துவ குணங்கள் எப்படியெல்லாம் இத சாப்பிடலான்றது தான் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய Facebook, Insta பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நிறைய பேருக்கு பிடித்த ஒரு உணவு வகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபிஷ் மீன் வகைகள்னாவே நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்து மீன் வகைகளை நம்ம எப்படி சமைச்சு கொடுத்தாலும் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அதில் முக்கியமான ஒரு மீன் வகை. இந்த மீன் வகையை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதுதான் வேணும்னு கேட்டும் வாங்கி நீங்கள் சமைச்சு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இது கொடுங்க. ஏன்னா ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு இந்த மீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது மத்தி மீன். மத்தி மீன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம்ல, என்னோட ஃபேவரட் இது தானே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ பெரிய வகை மீன்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், அதுவும் டேஸ்டியாக இருக்குங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன மீன் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட்டே தனின்னு சொல்லாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்ப்பா நான்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த மீன் வகை, மத்தி மீன் வகை அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியங்க. அதாவது உங்கள் குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, அதனுடைய போன் டென்சிட்டி நார்மலாக இருக்கிறதுக்கு. இப்போ குழந்தைகள்லாம் நிறைய பேர் பார்த்தோம்னா லைட்டாக ஓடி ஆடி விளையாடும் போதே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ ஸ்டாமினாவே இல்லை. குழந்தை வயதிற்கேற்ற ஒரு உடல் எடையே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்கன்னா மத்தி மீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வாரம் ஒரு முறையாவது தவறாமல் இதை வீட்டில் எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி உடலில் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஞாபகத்திறனை மேம்படுத்துவதற்கும், ஸோ ஞாபகத்திறன் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, குழந்தைகள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மத்தி மீன் ரொம்ப முக்கியம். ஸோ தவறாமல் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடல் நலனில் நிறைய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே மத்தி மீனில் அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகம். ஸோ இதையே மெயினாக நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தானே ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம். மத்தி மீனில் அது நிறையவே இருக்குங்க. அதனால் தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நிறைய பேருக்கு சருமத்தில் ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ட்ரைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஸ்கின் ட்ரையாக இருக்குது, தொடும்பொழுதே ரஃப்பாக தெரியுதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு சரும பாதிப்புகள் ஏற்படுது. அதாவது சருமத்தில் எனக்கு சின்ன சின்ன கரும்புள்ளிகள் வருதுங்க, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, கழுத்தை சுற்றி கருமையாக இருக்குது, என்னென்னவோ க்ரீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மத்தி மீனை உள்ளுக்கு எடுக்கும்போது சருமத்தில் அந்த ட்ரைனஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை நமக்கு குறைஞ்சு ஸோ ஸ்கின் டோன் வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த மத்தி மீன், ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இரும்பு சத்து இருக்குது, அது மாதிரி விட்டமின்ஸ் நம்ம உடலுக்கும் சருமத்திற்கும் கண்களுக்கும் தலைமுடிக்கும் தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே மத்தி மீனில் இருக்குங்க. அது மட்டும் முக்கியமாக என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேருக்கு நுரையீரல் மற்றும் இதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த கார்டியக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஹார்ட் பீட்டை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் மத்தி மீன் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மத்தி மீன் எப்படிங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் குழம்பாக செய்து சாப்பிட்லாம். இல்லைங்க நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாமா அப்படின்னா, ஸோ லைட்டாக மசாலா போட்டு எண்ணெய் கம்மியாக விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுங்க. ஸோ குழந்தைகளுக்கு அப்படி நீங்கள் மத்தி மீனை எடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ இளம் வயதுலேருந்தே நீங்கள் வந்து வாரம் ஒரு முறையாவது இந்த மத்தி மீனை நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு சில நேரங்களில் ஒரு மறதி வந்துட்டே இருக்கும். இப்போலாம் ஒரு 50 வயதை கடந்த நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஞாபக மறதி இருக்கிற மாதிரி இருக்குங்க, சில விஷயங்கள் மறந்து போகுது, எங்கே இந்த பொருளை எங்கே வச்சேன், நேற்று நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான
ஒரு மறதி விஷயங்கள் நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அல்சைமர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிமென்ஷியா மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும்னா அதற்கு மத்தி மீன் ரொம்ப சிறந்தது. நிறைய குழந்தைகள் கூட நம்ம பார்ப்போம், நல்லா வீட்டில் படிக்கும்போது நல்லா படிக்கிறாங்க, எக்ஸாமுக்கு போயிட்டு அது வந்து மறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அதற்குமே ரொம்ப சிறந்தது இந்த மத்தி மீன் தான். ஸோ இந்த மத்தி மீன் என்ன பண்ணலாம், இல்லைங்க எனக்கு கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது ஆனால் மீன் சாப்பிட்லாமா அப்படின்னா தாராளமாக மத்தி மீன் சாப்பிட்லாம். ஸோ இதில் நீங்கள் மசாலா பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மீனில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வேக வைத்து அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஸ்டீமில் நல்லா குக் பண்ணி எடுத்து, ஸோ ஆயில் ஃப்ரை பண்ணாமல் ஸ்டீமில் குக் பண்ணி எடுத்து இதை நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்கள் உடல் நலனில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக உங்களுடைய சருமத்திலும் சரி, ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது சரியாகணுன்னாலும் உங்களுக்கு மத்தி மீன் மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் உணவு பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட மத்தி மீனை பார்த்தாலே ஓகேங்க, எனக்கு வந்து நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸோ ஃபிஷ் வந்து எடுத்துக்கிறது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு ஃபிஷ் வந்து பிடிக்கும். ஆனால் எல்லாருக்குமே பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கும், நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கும் இந்த மத்தி மீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முக்கியமாக ஹார்ட், ஸோ கார்டியாக் ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூஸை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ எனக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்ப நார்மலாக இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும், ஸோ இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் அது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு மத்தி மீன் ரொம்ப சிறந்தது. தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு இரவு நேரத்தில் மீன் சாப்பிடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். அதேமாதிரி எனக்கு டைஜஷன், அல்சர் தொடர்பான பிரச்சனை இருக்குது, இந்த டைம்லேயும் நான் வந்து மீன் எடுத்துக்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். பெரும்பாலும் அசைவ உணவுகள் இரவு நேரத்தில் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஸோ காலை மற்றும் மதிய நேரங்களில் நீங்கள் இந்த மீன் வகைகளில் செஞ்ச உணவுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் மத்தி மீன் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடலையும் நிறைய ஒரு நற்பலன்கள் கிடைக்குது. எப்பவுமே ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னா கை, கால், பாதம் இங்கே எல்லாமே ஒரு வெடிப்பு ஏற்படும். ஸோ கால் பாத வெடிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க, நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை பித்தம் அதிகரிச்சு இருக்குது, இல்லை எந்த உணவு பார்த்தாலுமே எனக்கு வந்து பிடிக்கல, ஸோ உணவு முறைகள் எல்லாமே அதிகமான ஒரு வெறுப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்காகவுமே உங்களுக்கு நீங்கள் தாராளமாக மத்தி மீன் உங்கள் உணவில் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் மத்தி மீனை பயன்படுத்திட்டு வரும்போது இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகணும் அப்படின்னாலும் இந்த மீனை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.